च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு 2-3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. உயர்ந்த மனிதர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள்? அப்புறம் யார் இந்த உயிரினங்கள் எல்லாரையும் தன் வசப்படுத்துகிறார்? இறைவன் தீயவர்களை ஏன் படைத்தான்? எல்லாமே ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தான். ரொம்ப ஆன்மீகம் இல்லைனாலும் நடைமுறைக்கு தேவையான விஷயங்கள். குருதேவருடைய வாழ்க்கையிலிருந்தும் பெரியோர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் பார்ப்போம். உயர்ந்த மனிதர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள்? இதே மாதிரி கொஸ்டின் இந்த சங்கரருடைய பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகாவில் 2-3 கொஸ்டின் இதே மாதிரி வருது. அதில் கொஞ்சம் வித்தியாசமாக யாரை தேவர்கள் வணங்குகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்மை நமாம்சி தேவா குருவந்தி. தேவர்களே சிலரை வணங்குவார்கள் அப்படின்னா எப்பேற்பட்ட மக்கள், மேன்மையான மக்கள் என்று கேட்கும்போது சங்கரருடைய ஆன்சர் இருக்கும். மிகுந்த கருணை கொண்டவனை தேவர்கள் வணங்குவார்கள். தயா பிரதானாய. நம்ம எல்லாருக்குமே தெரியும், குருதேவர் அவதார வரிஷ்டர், சாமிஜி ஞான சூரியன். பட் அம்மாவுக்குன்னு ஒரு பேர் கொடுக்கணுன்னா கருணை உள்ளம் கொண்ட சாரதை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அம்மாவுக்கு தான் ரொம்ப பொருது. எல்லாரும் பொருந்தினாலும் அம்மாவுக்கு மிக சிறப்பாக இது பொருத்தமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்களான்னா எப்போதுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தில் எப்போதுமே இந்த இறைவனுடைய படைப்பில் அதான் கீழே குருதேவர் அடுத்த கொஸ்டினுக்கு வருது. இறைவன் ஏன் தீயவர்களை படைத்தார் அப்படின்னு கொஸ்டின். குருதேவர் சொல்றார், அது இறைவனுடைய விருப்பம். அவருடைய படைப்பில் நல்லது தீயது இரண்டுமே எப்போதுமே கலந்து இருக்கும். ஆனால் மனிதன் அதை பயன்படுத்தி எப்படி வாழ்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் அமையும். இங்கே தேவர்களும் யாரை வணங்குகிறார்கள்னா இப்படி கொண்ட கருணையிலும் கொடுத்தவர்களை, அகங்காரம் இல்லாதவனை. திருக்குறள்லையும் அதே ஆன்சர் வருது. யான் எனது என்னும் சிறு கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். திருவள்ளுவர் அந்த இது சொல்றார். யான் எனது, நான், இது என்னுடையது, எல்லாமே என்னை சார்ந்தது, நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீக்கினவர்கள் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். தேவர்களை காட்டிலும் உயர்ந்த உலகத்துக்கு போவதுதான் கூறுகிறார்கள். அப்பேற்பட்ட மனிதர்களை நாம் எங்கே பார்க்குது? ஒவ்வொரு காலத்திலும் சொசைட்டியில் அந்த மனிதர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதனால தான் இந்த இயற்கை இவ்வளோ இயற்கை சீற்றங்களுக்கு நடுவிலையும் அது பாட்டுக்கு அந்த இயற்கை
தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு இயற்கை காரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவார். அங்கங்கே ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாம் உலகமே இப்படி ஆகிடுது, அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதெல்லாம் இறைவனுடைய படைப்பு, இறைவனுடைய விருப்பத்தால் வர்றது. உலகப்போர் 2ல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அப்போவே உலகம் அழிஞ்சிடும்னு சொன்னாங்க. பஞ்சம், பட்டினி, தாக்குதலால். அப்போவும் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் தான் இன்னும் மக்கள் தொகை இந்தியாவில் குறிப்பாக 30 கோடி முகமுடியால் 2 பாரதியார் பண்ண அப்போது 30 கோடி தான் மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு 143 கோடி மக்கள். இந்த 100 வருஷத்தில் 110 கோடி அதிகமான மக்கள் தொகை வந்தது. அதனால் உலகம் அழிஞ்சுவிடும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு மக்கள் கூட்டம் வந்தால் இதுவே உலகத்தினுடைய அழிவுக்கு காரணமாகிவிடுமானா அதுவும் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய ஒரு இது வந்து அந்த மனித குலத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். மீண்டும் அந்த பழைய ஓரளவு இந்த இயற்கை தன்னைத்தானே நிலைநாட்டி விடுங்கிறது தான் நியதி. குருதேவர் அதான் சொல்லுவார், இயற்கை தனக்கான வேலையை அது பாட்டு பண்ணிட்டு போகும். இதில் நல்லதும் இருக்குது, தீயதும் இருக்குது. நாம் எதை எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமது வாழ்க்கை. யாரோ ஒருத்தர் அவர் கேட்குறாரு குருதேவர், இந்த ஏன் தீயவர்களை படைத்தார் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால் குருதேவர் ஒரு ஆன்சர் சொல்லுவார். இதெல்லாம் இறைவனுடைய விருப்பம், அதனால் இறைவனை சார்ந்து வாழணும்னு சொல்லும்போது அந்த பிரம்மசமாதி பக்தர் கேட்குறாரு, சொல்கிறாரு, நல்லதுக்கு தீயதுக்கு இறைவன் தான் காரணம். ஏன்னா அவருடைய படைப்பில் தான் இப்படி இருந்திருக்குன்னா நாம் செய்கிற அந்த தப்புக்கு நாம் பொறுப்பாக மாட்டோம் இல்லையா அப்படிங்கிறார். அமுத மொழிகள் வர்ற விஷயம் ஆரம்பத்திலேயே இது வருது. இப்போ குருதேவர் சொல்ல, அது எப்படி அப்போ நீ மிளகாய் கடிச்சா உன்னுடைய நாக்கு வெந்து தான் போகும், தீயில கை வச்சா கை வெந்து தான் போகும். நீ நல்லதை எடுத்தா நல்ல அதனுடைய எஃபெக்ட் இருக்கும், தீதை செஞ்சால் அதுக்கான பலனை அனுபவித்து தான் தீரணும். இறைவன் 2 கொடுத்துருக்கிறார். நாம் எதை எடுக்கிறோம் வாழ்க்கையில், நமது அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது. கோயிலுக்கு இருக்குது, பக்கத்தில் கிளப் இருக்கும், மற்ற என்டர்டெயின்மெண்ட் திங்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் நல்லது நடக்கும், இன்னொரு பக்கம் வேறு விதமான விஷயங்கள் இருக்கும். நமது மனம் எதன்பால் ஈர்க்கப்படுகிறது, நமக்கு எதன் மீது நாட்டம் ஏற்படுகிறது, அதை பொறுத்து தான் அந்த இடத்துக்கு நம்ம போவோம். அதனுடைய தாக்கம், அதனுடைய பலன் என்ன ஆகும்னா, கோயில்களுக்கு போனால் அங்கே இருக்கிற நல்ல சிந்தனை, வைப்ரேஷன்ஸ், பூஜை பண்ணுறவுடைய அந்த பகவானுடைய சாநித்தியத்தில் அந்த நன்மைகள் எல்லாம் இருக்கும். நாம் அங்கே போய் நின்னால் நமக்கும் அது கிடைக்கும். நாம் வேண்டுன்னா இன்னும் அதிகமாக கிடைக்கும். மனமுருகி வேண்டுன்னா நிறையவே கிடைக்கும். இது குருதேவருடைய கருத்து. அம்மா சொல்கிறாங்க, கர்ம வினைகள் எல்லாம் கண்ணீராலேயே கரைச்சிடலாங்கிறாங்க. எவ்வளோ கர்ம வினைகள் இருக்கும், தெரிஞ்சு இருக்கும், தெரியாமல் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கும். எவ்வளவோ பாவங்கள் எல்லாம் பண்ணியிருப்பேன், எத்தனையோ ஏமாத்திருப்போம், பண்ணியிருப்போம்னு சில பேருக்கு தெரியும். தெரியாமல் செய்த கர்ம வினைகளும் இருக்கும். அது எல்லாமே இந்த கண்ணீராலேயே கரைச்சிட முடியும்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு குருதேவர் அதை சொல்கிறார், குடும்பத்துக்காக, செல்வத்துக்காக குடமாக மக்கள் கண்ணீர் விடுறாங்க, இறைவனை பார்க்கணும்னு எத்தனை பேர் கண்ணீர் விடுறாங்கன்னு குருதேவர் சொல்கிறார். குருதேவர் சொல்கிறது நம்ம அப்படியே பார்க்கணும். அவர் ஏன் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணி சொல்கிறாருன்னா, மக்கள் சில நேரத்தில் நம்ம கண்ணீர் விடுவோம், ஒரு கஷ்டம் வரும்போது கண்ணீர் விடுவோம், நம்ம அறியாமல். பட் அந்த கஷ்டத்துக்கு
அந்த கஷ்டம் வர்றதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருந்திருப்போமாங்கிறது நம்ம பார்க்கணும். அதை விட்டு இறைவன் மட்டும்தான் வேணும்னு நம்ம கண்ணீர் விடுறது அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குருதவர் பாயிண்ட் பண்ணி சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நல்லது கெட்டது கலந்து இருக்கிறது. நமக்கு எது வேணும்னு நம்ம எடுக்கிறோமோ அதனுடைய பலன் தான் நமக்கு கிடைக்கும். அதனால நல்லதுங்கிறது என்ன? இந்த கருணை உள்ளம் கொண்டவர்களை நல்லவர்கள், உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை பேசுபவனை, அன்பாக இருப்பவனை, அடக்கம் கொண்டவனை, கீதையிலும் எல்லாமே இருக்குது. இந்த எல்லா வித அந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் சில எப்படியெல்லாம் இருக்கிறவங்க அந்த மாதிரி நிலையை அடைவாங்க. அப்புறம் அந்த பக்தி யோகத்தில் இப்படியெல்லாம் அந்த பற்றுகள் எல்லாத்தையும் விட்டு என்னையே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நான் அருள் புரிகிறேன், அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் பகவான் பல இடங்களில் சொல்கிறார். அப்படின்னு என்னன்னா, இயற்கையாகவே எல்லாமே இடத்துல இருந்தாலும் பற்றற்று வாழ கற்றுக்கொள்ளணும் முதல்ல. செகண்ட், அளவற்ற ஆசையை நீக்கி பகவான் மீது அந்த பக்தியை நம்ம திருப்பணுங்கிறது தான் இந்த சாஸ்திரங்கள் கூறும் உண்மை. இதையும் தாண்டி நிறைய தீயவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் உலகத்துக்கு கெடுதல்னா அவர்கள் அதிலேயே ஊறி போய் இருக்கிறார்கள். குருதேவர் சொல்றாரு, சில இடங்களில் சில தீயவர்களும் தேவை அப்படிங்கிறார். இந்த இறைவன் படைப்பு அது நிகழணும்னு. அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு புறம்போக்கு நிலத்தில் நிறைய பேர் வீடு கட்டி யாரோ ஒரு இடத்துல மற்றவங்க சொந்தமான இடத்துல அது வீடு கட்டிட்டு அங்கிருந்து வெளியில் போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அவங்க யார் பேச்சு கேட்கறதுல போகிறவங்கள ரொம்ப கொடுமையெல்லாம் படுத்தினாங்க. ஒரு காலகட்டத்தில், அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் இருந்த, கோலக் சௌதரின்னு ஒரு மனுஷன். அவனை கூப்பிட்டு, நீங்கள் போய் இந்த இடத்த இல்லை இருக்கிற மக்களுக்கு நீ அவங்கள அங்கேருந்து நீ விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கான பணத்தை கொடுத்து அவனை போக சொல்கிறாங்க. அவருடைய பேர் கேட்டு அவர் இங்கே வர்றாருன்னு தெரிஞ்சோடனே அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. குருதேவர் சொல்கிறார், ஏன்னா தீயவர்களை அடைக்கிறதுன்னா சில நேரத்தில் அந்த தீயவர்களை வச்சே தான் அது பண்ண வேண்டியிருக்கும். ஆகவே இறைவன் படைப்பில் நம்ம முழுசா எல்லாமே நல்லதான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே நமக்கு பெரிய பாடம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ விஷயங்களை சந்திக்கிறோம். ஒருத்தர் நல்லது இருந்தால் இன்னொருத்தர் மாதிரி இருப்பார். இன்னைக்கு நல்லவனா நான் நம்பினா அவன் நாளைக்கு வேற ஏதோ பண்ணி ஏமாற்றிடுவான். எத்தனை பிரச்சனை நமக்கு, ஆஃபீஸுன்னா அதுக்கு தகுந்த ஒரு பிரச்சனை, வீடுன்னா அதுக்கு தகுந்த, பள்ளிக்கூடம் போனால் அதுக்கான ஒரு சிக்கல்கள். இதிலிருந்து நம்ம அதுக்கு ரொம்ப அதனை நம்ம மாட்டிக்காம நம்முடைய வாழ்க்கை அதுவும் இருக்கும், நாமளும் இறைவன் நோக்கி போயிட்டு இருக்கணும்னா இறைவனுடைய அருளை வேண்டி நம்ம பிரார்த்தனை செய்து வாழ கற்றுக்கொள்றது தான் முறை. வீட்டில் ஒருத்தர் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் ஓல் வீடு பிரச்சனையிலேயே இருக்கும். என்ன பண்ண முடியும்? விட்டுட்டு போக முடியாது, வெளியில் அனுப்பவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த காலத்தில் பிள்ளைகள் விட்டுட்டு போயிடுவாங்க, என்னமோ பண்ணிக்கோங்க, ஒன்று இந்த மாதிரி இருங்க, இல்லை நீ போங்க, இல்லை நாம் போகிறோன்னு போயிடுறாங்க. அதனுடைய தாக்கம் தான் நிறைய கஷ்டங்களை உருவாக்கியிருக்கு. ஆனால் மற்ற இடங்களெல்லாம் விடவும் முடியாது, நாமளும் போக முடியாது, வாழ்ந்தது ஆகணுங்கிற சூழ்நிலை வரும்போது இந்த இறை அருள் தான் நமக்கு துணையாக இருக்கும். அந்த இறை அருளை பெறுவதற்கு தான் இந்த பக்தி மார்க்கம் எப்போதுமே நமக்கு தேவை.
இதில் நம்ம உயர்ந்து கொண்டே வரும்போது பக்தி வளர வளர அம்மா மாதிரி அந்த உள்ளம் கருணை உள்ளமாக அது மாறும். கருணை உள்ளம் மாறும்போது நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் மாறும். அப்போ என்ன ஆகும், இந்த உயிரினங்கள் எல்லாமும் மனிதர்கள் மட்டும் இல்லை, உயிரினங்கள் கூட நமக்கு வசமாகும் அப்படிங்கிறது ஆன்சர். ஒரு முறை குருதேவர் தக்ஷிணேஸ்வரில் இருக்கும்போது மகேந்திரநாத் குப்தா பேச்சு கொடுக்குறாரு. அப்புறம் பேச்சு வாக்கில் சொல்கிறாரு, வீட்டில் மனைவி ரொம்ப வயலண்ட்டாக இருக்கு. ஒரு குழந்தை இறந்து போயிடுது வேறு. இன்னொரு குழந்தைய போட்டு அவன் ரொம்ப அடிக்கிறான். அந்த இறந்து போன குழந்தை மீது ரொம்ப அன்பாக இருந்தான். அது இறந்து போனோடனே ரொம்ப இந்த குழந்தைய அடிக்கிறான். என்னாலையும் ஒன்றும் சொல்ல முடியறதில்லை. நான் அதை கேட்டாலும் பிரச்சனை வருது. இதுக்கு நடுவில் நான் இங்கே தட்சிணேஸ்வரத்துக்கு வர்றேன், கோயிலுக்கு வர்றேன்னு சொன்னால் அவள் கோவப்படுறான். நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு வேற அடிக்கடி சொல்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு அப்படியே காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுகிறார். குருதேவர் காலில் விழுந்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகேந்திரநாத் குப்தா பெயர்பட்ட ஒரு பக்தர். அவருடைய அனுகிரகத்தால் தான் இன்னைக்கு குருதேவரை பற்றி இவ்வளோ விஷயங்களை நமக்கு கிடைச்சிருக்கு. டே டு டே குருதேவர் என்ன பண்ணார், எப்படி பேசினார், எல்லாம் அந்த அமுத மொழிகளில் நமக்கு கொடுத்தது அந்த மகேந்திரநாத் குப்தா தான். பை அந்த அமுத மொழிகள் நிறைய 1600-300 பக்கம் இருக்கிற அமுத மொழிகள் நம்ம பக்தர்களுக்காக 600 ரூபாயிலிருந்து 300 ரூபாவுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த 127வது ஆண்டு ராமகிருஷ்ண மட சென்னை கொண்டாட்டிகளை முன்னிட்டு அது பண்ணியிருக்கோம். யார் வேணாலும் இன்னும் பண்ணிக்கலாம். படிக்க வேண்டிய புக்கு எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய அது ஒரு வேதம். நவீன உலகத்துக்கு அது பெரிய வேதம். அப்போ அவர் இப்படியெல்லாம் என்ன பயமுறுத்திட்டு இருக்கா, அவ்வளோ பைத்தியம் மாதிரி தான் இருக்கா, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு குருதேவரை கேட்கும்போது, என்னப்பா சொல்கிறேன், அவள் விருப்பப்படியே இருந்துகிட்டு இருந்தால் அது ஆகுமா, அவ்வளோ கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் இல்லையோ, நீ நல்ல இடத்துக்கு தான் வர்ற, நீ பிரார்த்தனை பண்ணி உனக்கு அமைதி தேடி போகிற, இந்த அமைதி அவளுக்கும் கிடைக்கும், அது அதை தடுக்கிற, அப்படி நீ இங்கே கோயிலுக்கு வர்றது இங்கே என்னை பார்க்க வர்றத நிறுத்தலைன்னா தற்கொலை பண்ணிக்கிறே அப்படின்னு சொன்னால் தற்கொலை பண்ணிட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்கிறார் குருதேவர். அந்த பதில் அவருக்கு இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. குருதேவர் வேறு ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் போயிடுவார். இவர் அப்படியே அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு தூணை பிடிச்சி அப்படியே உட்காந்து கீழே உட்காந்துடுறார். அப்படியே உருகி போய் உட்காந்துடுறார். மனம் உடைஞ்சு போயிடுது. ஒரு 5 நிமிஷம் கழித்து குருதேவர் மறுபடியும் எங்கேயோ போனவர் திரும்பி வர்றார். இவர் காதில் சொல்லிட்டு போவார், இந்த பாரு, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகம் இருந்தா, பகவான்கிட்ட நல்ல பிரார்த்தனை செஞ்சா எல்லாமே அனுகூலமா ஆகும். அரசர்களும் சந்தோஷப்படுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம நினைக்கிற நல்வழிக்கு வந்துடுவாங்க, குழந்தைங்களும் நல்வழிக்கு வந்துடுவாங்க, பகவானிடம் நீ பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு காதில் அவருக்கு மட்டும் கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு மறுபடியும் ஒரு உயிர் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி. அந்த மகேந்திரநாத் குப்தாவுக்கு ஒன்றுமே புரியலை. குருதேவர் என்ன சொல்லி முன்ன சொன்னார், அந்த அதிர்ச்சியில் மீளாதவருக்கு இப்படி ஒரு காதில் தேன் வார்த்தை மாதிரி அவருக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடணுன்னு அவர் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறாரு, கண்ணை துடைக்கிறாரு, காளி கோயிலுக்கு போகிறாரு, வேண்டுறாரு, மீண்டும் குருதேவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போகும்போதெல்லாம் அதே பிரார்த்தனை,
நல்லா ஆகணும், சூழ்நிலை நல்லா ஆகணும், எல்லாமே அனுகூலமாகணும்னு போயிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு போனால் அந்த சூழ்நிலையே மாறி இருக்கு. அன்னைக்கு பயமுறுத்திட்டு இருந்தால் எந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாலும் அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. அவங்களுக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கு. குருதேவர் அருள், இறைவன் இப்படி ஒரு சோதனை நமக்கு என்ன ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியல, இறைவனையே வேண்டி நம்ம இங்கிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவரதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடும் இறைவனை நம்ம வேண்டுவோம் அப்படின்னு அந்த அம்மா இவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போதான் மனசுக்குள்ள அவருக்கு ஒரு நிம்மதி வரும். அப்போனா எவ்வளோ பெரிய ஒரு பார் இறங்கியிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த அம்மாவை குருதேவர் பார்க்க வர்றாங்க, அடிக்கடி வர்றாங்க. அவங்க சாரதம்மா கிட்ட தங்கிட்டு போவாங்க. குருதேவருக்கு சாப்பாடெல்லாம் கூட கொண்டு போய் கொடுப்பாங்க. குருதேவர் சொல்லுவார், பாரு உனக்கு மனசுலெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, நீ இந்த சாரதம்மாவோட இந்த நகபத்தில் கொஞ்ச நாள் தங்கு, அந்த குழந்தைய வச்சுட்டு தங்குன்னார். அந்த அம்மா தங்கிட்டு போகிறாங்க. பிற்காலத்தில் நல்ல டிவோட்டி ஆகிடுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும்மா இப்படி ஆகிறதுக்கான சூழ்நிலையும் வந்தது. அப்படி ஒரு மனசார பிரார்த்தனை பண்ணி இறைவனை சார்ந்து வாழும்போது அந்த கெட்ட சூழ்நிலையும் நல்ல சூழ்நிலை அனுகூலமாகவும் அமையுதுங்கிறதுக்கு இது பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ என்ன ஆகும், அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் நல்லா மாறும். அதனால் என்ன ஆகும், போகிற இடம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இது எங்கிருந்து ஆரம்பிக்கும், இறைவன் படைப்பில் 2 இருக்கு, நல்லது இருக்கு, தீயது இருக்கு. நம்ம எங்கே போகிறோங்கிறத வச்சு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வருது. கோயிலுக்கு போகிறோம், நல்ல இடத்துக்கு போகிறோம், சாது சங்கம், அது கடைசியாக ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வேலைக்கு கொண்டு வருது. தீயோர் இணக்கம், கெட்ட இது அப்படின்னு என்ன அடிக்கடி நம்ம பார்க்குற பேப்பரில் பார்க்குறோம். எவ்வளோ தீய சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன, தீயோர் இணக்கம். நிறைய இடங்களில் போதைப்பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, எங்களாலேயே அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு இதாகிட்டுருக்கு, இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ண தெரியல, நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா, ஒரு வேல்யூஸ் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களால் முடிஞ்சது, மடத்தால் முடிஞ்சது எல்லாமே எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த தீயோர் இணக்கம். இதிலிருந்து எப்படி வரணும், வெளியில் வரணும்னா எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கு பிரார்த்தனை பண்ணி போராடி தான் வெளியில் வரணும். கடவுள் 2மே கொடுத்துருக்கிறாரு, சரணாமிரதமும் கொடுத்துருக்கிறாரு, போதையும் கொடுத்துருக்கிறாருன்னா எதை எடுக்கிறோமோ அதுதான், அந்த ரூபம் தானே நமக்கு வருது. நம்ம யாரோ ஒருத்தரையோ இல்லை ஒரு சின்ன குரூப்பையோ நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதுக்கு பெரிய அளவில் ஒரு கூட்டு முயற்சி, அந்த சக்தி, கூட்டு பிரார்த்தனை, இதுதான் அதனுடைய கொடுமையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு சாத்தியமாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இந்த உலகம் யாரை வணங்குகிறது, உயர்ந்த மனிதர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் என்றால், இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்தில் ஆரம்பித்த அவங்க வாழ்க்கை தான் உயர்ந்த மனிதர்களாக உருவெடுத்திருக்காங்க. அவதாரங்களுடைய கேட்டகரி வேறு, பட் சாதாரண மனிதர்களும் மிக உயர்ந்த மனிதர்கள் ஆயிருக்காங்கன்னு எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். ஈவன் அரசியல் இருந்த சில பேர் கூட மிக உயர்ந்த மக்களாக இருந்திருக்காங்க. காமராஜர், ராஜாஜி, அப்துல் கலாம், இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு போஸ்டில் இருந்திருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு ரிஷி வாழ்க்கை மாதிரி. அதுக்கு காரணம் என்னன்னு, எப்போதுமே அந்த உண்மையிலேயே அவங்க நிலை பெற்றிருந்தது தான் காட்டுது. இன்றளவும் ராஜாஜி எழுதின புக்ஸ் தான், மகாபாரத, ராமாயணம்னு அந்த ராஜாஜி எழுதின புக்ஸ் தான் படிக்கிறாங்க மக்கள், காமன் பீப்புள்.
எப்பேற்பட்ட அற்புதமான புஸ்தகங்களை கொடுத்துருக்காங்க. இவங்க எதிலிருந்து இன்ஸ்பிரேஷன் வாங்குறாங்கன்னா, இவங்களும் நம்மளை போல இந்த அவதாரங்கள் இருந்து திருமூவருடைய தாக்கம் தான் எல்லார்கிட்டையும் அதிகம். ராஜாஜி சொல்கிறார், முழுக்க முழுக்க சாமிஜி பற்றி சொல்லும்போது, சாமிஜி இல்லைன்னா நம்ம இந்தியாவே இழந்திருப்போம், இந்து மதத்தையே நம்ம இழந்திருப்போம், அவர் இல்லைன்னா அழிஞ்சே போயிருப்போம்னு ராஜாஜி சொல்கிறார். அப்பேற்பட்ட தாக்கத்தை சாமிஜியோட கருத்துக்களால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நல்வழியில் போக முயற்சி செய்யும் அளவுக்கு இறைவனுடைய துணை எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். சாமிஜி எப்பொழுதும் சொல்கிறார், 1000 முறை நீ விழுந்தாலும் மறுபடியும் அட்டம் பண்ணு, எழுந்து நின்று நீ நேர வழியில் போகும், குறுக்கு வழியில் போகாது. நீ உண்மையான ஒரு நோக்கத்தோட நல்ல பலன் மக்களுக்கு அது நல்லபடியாக ஆகணுங்கிற ஒரு உண்மையான நோக்கத்தோடு நீ செயல்பட்டா, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நீ வெற்றி பெறுவாய் அப்படிங்கிறது சாமிஜியுடைய கருத்துக்கள். எவ்வளோ பெரிய விஷயங்கள் சாமிஜியோட கொட்டேஷன் எல்லாம், ஒவ்வொரு கொட்டேஷனும் அப்படியே மனிதனுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்குது. உலகமே எதிர்த்து நின்னாலும் நீ உன்னுடைய இதில் நீ நல்லா இருந்தா, இது உண்மையான நல்ல காரியம் இருந்தா நீ வெற்றி பெறுவாய், யாரும் அதை தடுக்க முடியாது. அதுக்கான நேரம் வரும்போது அது வந்தே தீரும். அதே மாதிரி சாமிஜியுடைய ப்ரிடிக்ஷனும் அதே தான். பாரத் மாத்தா கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், உலகத்துக்கு குருவாக இருந்து உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற நாள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் கண்ணால் பார்க்குறேன். இது யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸோ தடுக்க முடியாது. தூங்கி இருந்த நம்மளோட பாரத மாத்தா எழுந்திரிச்சு நின்றுட்டா, எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. இந்த பாரதம் உயர்ந்த ஒரு நிலைக்கு வரும், அந்த ஆன்மீக செல்வத்தை உலகத்துக்கு கொடுக்கும், அதன் மூலமாக அமைதி எல்லாருக்கும் கிடைக்கும். அது கொஞ்சம் டைம் ஆகலாம், என்ன சாமிஜி சொல்லி 100 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு நடுவில் சில கஷ்டங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம், ஆனால் கடைசியாக அதுதான் ஆகுங்கிறது சாமி தெளிவுபட சொல்லியிருக்காரு. இல்லை, இந்த யுகத்துக்கு வந்த அவதாரங்கள் சாமிஜி கூறியது போல 1500 வருடங்களுக்கான நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 100 வருஷங்கிறது ரொம்ப பிகினிங். ஹோல் டே நமக்கு டைம் இருக்குது, நமக்கு ஏதோ பண்ணணும்னா காலையில் 6 மணி தான் ஆயிருக்கு, அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்து. இன்னும் ஹோல் டே இருக்குது, ஹோல் டேல எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம், எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அந்த கோணத்தில் தான் பார்க்கணும். இப்போவே நமக்கு இது கலியுகம் முத்தி போச்சு, இவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகளை நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கத்தில் பார்த்தா அப்படி கிடையாது. சாமிஜி சொல்கிறது என்னன்னா, குருதேவர் பிறந்ததிலிருந்து சத்திய யுகம் பிறந்திருக்குன்னு சாமிஜி சொல்கிறார். நம்ம நல்லா கவனிக்கணும். நாம் பார்க்குற சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் மக்கள் பண்ணுற அந்த தப்புகள் எல்லாம் பார்க்கும்போது கலியுகம் முத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அவங்க பாயிண்ட்லேருந்து இருக்குல்ல. நான் ஒரு முறை இங்கேருந்து நம்ம ராமகிருஷ்ணனோட மயிலாப்பூர்லேருந்து கபாலி கோயிலுக்கு நானும் இன்னொரு சாமிஜி போயிட்டு வரும்போது அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 8 மணிக்கு மேலே ஆச்சு. இருட்டில் ஒரு திண்ணையில் 2 பூஜாரிங்க உட்கார்ந்துருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், என்ன பண்ணுறது, களி முத்தி போச்சு, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறார். அது மட்டும் காதில் வந்தது. நம்ம பார்த்துட்டு சரி, காதில் ஏதோ ஒரு காதில் வரணும்னு இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம வந்தோம். அப்புறம் யோசித்தோம், அவங்க பாயிண்ட்லேருந்து அது கரெக்டாக தான் இருக்குமோ எனக்கு தெரியல. அந்த சாமிஜி அப்படி கூறல. குருதேவர் பிறந்த நாளிலிருந்து சத்திய யுகம் பிறந்திருக்கு அப்படிங்கிற சாமிஜி தெளிவாக சொல்கிறார். இங்கே ரெஃபர் பண்ணி பார்க்கலாம்.
அப்படின்னா நம்ம இந்த பிகினிங்கில் இருக்கோம், சில கஷ்டங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது நிவர்த்தியாகி போகும். இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலேஷன் இருக்கும்போது, இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சிகள் ஆகும்போது அங்கங்கே சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இந்த சரீரத்தில் இந்த வெயில் காலம் வந்து அங்கங்கே அந்த வேர்க்குருவை, அங்கங்கே புண்ணு, அது மாதிரி ஆகும். ஏன்னா இதனுடைய தாக்கம் இருக்கு. மழைக்காலம் வரும்போது சளி, இருமல், ஆஸ்பத்திரிக்கு நம்ம பார்க்குறோம். அந்தந்த சீசனில் அந்தந்த மக்கள் வருவாங்க. பனி, மழைக்காலம்னா சளி, இருமலும், மூட்டு வலின்னு சொல்லி அது குரூப் வரும். வெயில் காலம்னா நிறைய ஸ்கின் டிசீஸ்க்காக வரும், வயிறு சம்பந்தமான நோய்களை வரும். இதெல்லாம் அந்த ஒரு பெரிய ஒரு இயக்கம் போயிட்டு இருக்கும்போது அது வரும். அது இந்த மாதிரி நம்ம நாட்டில் இத்தனை கோடி மக்களுக்கு நடுவில் சில பிரச்சனைகளை வரதா செய்யும். ஓவர் த பீரியட் அதுவும் தாண்டி போயிடுங்க. சாமிஜி அதான் சொல்றாரு, எல்லாமே இந்த சாமானிய மக்களுக்கு தேவையான ஒரு உணவு, உடை, இருப்பிடம், இந்த பேசிக் நீட்ஸு, அந்த மினிமம் என்ஜாய்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகிட்டா உடனே அவங்க உயர்ந்த நிலைக்கு வந்துடும். அடுத்த கட்டத்துக்கு அவங்கள உயர்த்திடுவாங்க அப்படின்னு சாமிஜி ரொம்ப தெளிவுபட கூறியிருக்கிறார். ஆகவே பகவானுடைய படைப்பில் இருக்கிற நல்லது கெட்டதில் நம்ம நல்லதையே எடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம மனம் எப்போதுமே நல்லதிலேயே நிலைத்திருக்க முயற்சி பண்ணணும். அதனால் நமக்கு வாழ்க்கை நல்லதாக அமையணுங்கிற நம்பிக்கை கொள்ளணும். அப்படி பகவானுடைய திருவருளால் குருதேவர், அம்மா சாரதம்மா, சாமிஜி பெரியோர்களுடைய திருவருளால் நமது மனமும் உள்ளமும் நல்ல சிந்தனையிலேயே நிலைத்திருந்து நல்ல உலகமாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்யும். ஜெயராம் கிருஷ்ணன்.